வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் தேதி நடந்த ஒரு கொடுமையான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்க வேடநத்தம் அப்படின்ற கிராமம். அந்த கிராமத்தில் +2 மாணவி பரீட்சைக்கு தயாராகிட்டு இருக்காங்க. பரீட்சைக்கு தயாராகிட்டு இருக்க வேலையில் இரவு நேரத்தில் இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக காட்டுப்பகுதிக்கு போகிறாங்க. போன பொண்ணை ரொம்ப நேரம் காணா வீட்டிலேருந்து தேடி பார்த்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து தேடி பார்த்துட்டு அந்த பொண்ணை சடலமாக மீட்டிருக்காங்க. அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி படுகொலை பண்ணியிருக்காங்க. சம்பந்தப்பட்டவங்களை கைது செய்யணும் அப்படின்னு போராட்டம் வலுத்துக்கிட்டு இருக்கு. சரி, கண்டிப்பாக சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணி கடுமையான தண்டனை கொடுக்கணும். கடுமையான தண்டனை அப்படின்னா என்ன கடுமையான தண்டனை? பாலியல் குற்றத்துக்கு நம்ம இந்தியாவில் என்ன கடுமையான சட்டம் இருக்குது? 10 வருடம் சிறை, ஆயுள் தண்டனை, மரண தண்டனை. இது 3 கடுமையான தண்டனையா? 10 வருடம் சிறை, ஆயுள் தண்டனை, காலத்துக்கு அவனுக்கு வந்து சோறு போட்டு சொகுசாக ஜெயிலுக்குள்ளே உட்கார வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் தண்டனை. மரண தண்டனை அந்த நிமிஷமே அவனுக்கு முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். அது என்ன ஒரு கடுமையான தண்டனை இருக்குது? இந்த மாதிரியான பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கணும். சோறு போடுறதுன்னு முடிவாயிருச்சு, அதை எதுக்கு சொகுசாக உட்கார வச்சு சோறு போடணும்? கட் பண்ணி விட்டுட்டு சோத்தை போட்டு உட்கார வைங்க. மரண தண்டனையெல்லாம் வேணாம். நான் வந்து இந்த மரண தண்டனையின் மீது நம்மளுக்கு நம்பிக்கையெல்லாம் கிடையாது. செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். அதுக்கு மரண தண்டனை வந்து தீர்வு கிடையாது. மரண தண்டனை அப்படின்னு சொன்ன உடனே மனித உரிமைகள்லாம் வந்து அதுக்கு வந்து ஆதரவாக வந்துடுவாங்க. சரியா? இந்த மாதிரி குற்றங்கள் செய்கிறவங்க மனிதர் லிஸ்ட்லேயே சேர மாட்டாங்க, மிருக லிஸ்ட்டில் கூட சேர மாட்டாங்க. ஏன்னா மிருகங்கள் கூட இந்த மாதிரி வேலைகள் பார்க்காது. சரியா? இந்த மாதிரி பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை அப்படின்னா இந்த தண்டனை தான். கட் பண்ணி விட்டுட்டு சோற போடுங்க. சோறு போடுறதுன்னு முடிவாகி போச்சு, கட் பண்ணி விட்டுட்டு சோற போடுங்க. இனிமேல் அந்த குற்றத்தை செய்கிறதுக்கு ஒவ்வொருத்தனையும் யோசிக்கணும். அந்த மாதிரி இருக்கணும் தண்டனை. ஏன்னா இப்போ ரொம்ப வந்து தமிழ்நாட்டில் வந்து பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இன்னொரு கேவலமான விஷயம் என்னென்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த பொண்ணு இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக காட்டுப்பகுதிக்குள்ளே போய் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. இன்னமும் தமிழ்நாட்டில் கழிவறைகள் இல்லாத கிராமங்கள் இருக்குது அப்படின்றது ஒரு கேவலமான விஷயம். உண்மையிலேயே ஒரு ரொம்ப 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 கேவலமான விஷயம். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் கழிவறைகள் இல்லாத கிராமங்கள் இருக்குது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. இதை வந்து நம்ம மாநில அரசை மட்டும் குறை சொல்ல முடியாது. மத்திய அரசு, மாநில அரசு, ஆண்ட கட்சி, ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, ஆள போகிற கட்சி எதுவாக இருந்தாலும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இதை பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கும் தமிழ்நாட்டில் கழிவறைகள் இல்லாத கிராமங்கள் இருக்குது அப்படின்றது ஒரு கேவலமான விஷயம். யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை ஆட்சிக்கு வரப்போகிறதா இருந்தாலும் சரி, முதல்ல இலவசம் என்னென்னமோ இலவசம் பண்ணி தொலைக்கிறீங்கல்ல, அந்த இலவசத்தில் இலவச கழிப்பறை, வீட்டுக்கு வீடு இலவச கழிப்பறைன்னு ஒன்று கட்டி கொடுங்க. நன்றி.